எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஆரோக்கியமான வாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த தலைப்பில் தான் பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பற்கள் சம்மந்தப்பட்ட நம்மளோட கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் திட்ட அதிகாரியும் தலைமை பல் மருத்துவருமான கவிப்பிரியா உத்தமன் அவர்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களது அழைப்பை ஏற்று எங்களது நிலையத்திற்கு வந்தமைக்கு மேடம் நன்றி. நேர்களே, பற்கள் சம்பந்தப்பட்ட உங்களது கேள்விகளுக்கு ஆலோசனைகள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2271 மற்றும் 2271 வெளியுறவுகள் 0413 என்ற கோட் நம்பர்ஸை டயல் பண்ணுங்கள். டாக்டர், நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு இதுதான். இப்போ நம்ம இன்றைக்கி பற்கள் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்வி தான் கேட்க போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் கேள்வி, பற்கள் உடம்புக்கு எவ்வளோ முக்கியம்? நிறைய பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலை. ஸோ பற்களோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்லிவிடுங்க. ஓகே. ஸோ பற்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பல் டாக்டராக நான் சொல்லணுன்றது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியணும் நம்ம பல் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம்ன்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸியாக இப்போ எதிர்த்தாப்பில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை நான் ஃப்ரீயாக 4 பல்ல ஃப்ரண்ட்டில் எடுத்துடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குமா, இல்லை அதை பற்றி கண்டுக்க மாட்டிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? பல் இருந்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும், பல் இல்லைனா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேடம். ஓகே. ஸோ எதிர்த்தாப்பில் நம்ம சிரிக்கிறதுக்கோ, நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ, நம்ம ஏதாவது உணவை மென்று சாப்பிட்றதுக்கோ நம்மளுக்கு தேவையானது பற்கள் தான். முதல்ல ஒரு பழமொழி நம்ம யூஸ்வலாக நான் சொல்வேன், நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு உணவை நல்லா மென்று சாப்பிட்றப்போ நம்மளுக்கு செரிமானமும் நம்மளோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். செரிமானம் நல்லா இருந்தால் நம்மளோட அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். அப்சார்ப்ஷன் நல்லா இருந்ததுன்னா உடம்புக்கு கரெக்டான சத்துங்கள் போய் சேரும். அது நல்லா இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இப்போது இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லை? எல்லாருமே செல்ஃபீஸ் இப்போ நிறையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்க, சின்ன பசங்க. ஸோ நார்மலாக இருக்கிற பல்லுங்களுக்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி ரொம்ப பளீர் வெள்ளையாக பல் வேணும், அந்த காஸ்மெட்டிக் நீட்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ எதிர்த்தாப்பில் முன்னாடிலாம் பல் எப்படி இருந்தாலும் கண்டுக்காமல் இருந்த நாட்கள் இப்போ போய் இப்போ எல்லாருமே எதிரில் பல் ரொம்ப அழகாக இருக்கணும், நம்ம பல் ரொம்ப சீரமைப்பாவோட இருக்கணும், கேப் இல்லாமல் இருக்கணும், தூக்கிட்டு இல்லாமல் இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ ரொம்ப நிறைய பசங்க, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் தைரியமாக போய் ஒரு ஆள்கிட்ட அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணி நல்லா பேசலாம். இப்போ உங்கள் பல் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெசிடேட் பண்ணுவீங்க இல்லையா முன்னாடி போய் பேசுகிறதுக்கு. ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த அழகான ஒரு பற்களும் ஆரோக்கியமான ஒரு பற்களும். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பல்லு வலினால உங்களால் வாயை திறந்தே பேச முடியல, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும், உங்களால் கரெக்டாக போய் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நான் அவங்க கேட்குற கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் தெரியும், ஆனால் இந்த வழியில் உங்களால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக பதில் கொடுக்க முடியாது. இல்லை நீங்கள் அந்த வழியோட ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, யாராவது உங்களோட கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி உங்ககிட்ட அவங்ககிட்ட எரிஞ்சு விழுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஒர்க் சிச்சுவேஷன் கூட பாதிக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக சிரிக்க, பேச, சாப்பிடுன்றதை தாண்டி அந்த பற்களோட முக்கியத்துவம் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் அது இம்ப்ரெக்னேட் ஆகுது, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இதனால் நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஓகே மேடம், அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ பற்கள் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள், இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குங்களா? பொதுவான பிரச்சனைகள் பற்கள் என்னென்ன வரும்? இது ரொம்ப காமனாக நம்ம என்லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லா பல் டாக்டருக்கும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும், பல் சொத்தை. அதான் ரொம்ப காமன். ஆனால் பல்லில் பல் சொத்தை ரொம்ப காமனா, இல்லை நான் அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப காமனான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஈறு பிரச்சனையா, சொத்த பல்லா, எது ரொம்ப காமன் நினைக்கிறீங்க? எனக்கு சொத்த பல் தான். ஓகே. ஆனால் எல்லாருக்கும் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது ஈறு பிரச்சனை தான், கம் ப்ராப்ளம். அது ஒரு சைலண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈரில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு குரூப் நம்ம எடுத்து ரேண்டமாக செக் பண்ணோன்னா 10ல் 9 பேருக்கு ஈரில் பிரச்சனை இருக்கும். ஸோ கம் ப்ராப்ளம், பல்லு விளக்குறப்போ ரத்த கசிவு ஏற்படுறது, பல்லு ஈறு வீக்கமாகி உங்களுக்கு பல்லு லூஸ் ஆகுறது, பல்லில் பாக்கெட் ஃபார்ம் ஆகுறது, பல்லில் வீக்கம் ஏற்படுறது, இந்த பல்லோட ஈரில் வீக்கம் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனால் ரொம்பவே உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயம் கம்பேர்ட் டு பல் சொத்தை அப்படி சொல்ல வர. ஸோ பல் சொத்தை, ஈறு பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லில் உங்களுக்கு முன்ன பின்ன சீரமைப்பு ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது, துர்நாற்றம்
ஏற்படுறது, பல்லில் சென்சிட்டிவிட்டி, பல்லு கூச்சம் ஏற்படுறது, பல்லு உடையிறது, ஒரு கீழே விழுறதுனாலையோ இல்லை ஒரு ட்ரோமா, இல்லை ஒரு நம்ம இப்போ வந்து ரோட் சேஃப்டி மந்த் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வலியுறுத்தோம் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஏன்னா ஹெல்மெட் போடாமல் போயிட்டிங்கன்னா தாடை உடையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோமாவில் உங்களுக்கு பல்லோ தாடையோ உடையிறது இன்னொரு காமன் ப்ராப்ளம். சில டைம் தண்ணியில் வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டென்டல் ஃப்ளூரோசிஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, பட் பேசிக்கலி நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், அடுத்த கொஸ்டின் இதை சம்மந்தப்பட்டது தான். இப்போ வந்து இந்த குழந்தைங்க பெரியவங்க வந்து அதிக அளவில் அந்த சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, இதனால் என்னென்ன பிரச்சனை அதிகமாக வரும்? சாக்லேட் ஐஸ்கிரீம் இது வந்து டைரெக்டாக சுகர், ஓகேங்களா. ஆனால் நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஜென்ரலாக ஸ்கூலில் கூட பசங்கக்கிட்ட நான் பேசுகிறப்போ நான் அவங்களை கேட்பேன், நீங்கள் எதனால் பல் சொத்த வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்றதுனால மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது ரீசனா? நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுலேயும் சர்க்கரை இருக்குது, சுகர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த சுகர் வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவுப் பொருட்களில் இருக்கிற சுகரோட ஐஸ்கிரீம் சாக்லேட்டில் ஒட்டுத்தன்மை ஜாஸ்தியாகவும் சுகரி கண்டென்ட் அதிகமாகவும் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம வந்து அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, இப்போ நான் காலையில் ஒரு மிட்டாய் சாப்பிட்றேன், அதோட நான் நைட்டு தான் ஒரு மிட்டாய் சாப்பிட்றேன்னா என்னோடய வாயில் அந்த சர்க்கரையோட தன்மை வந்து ஒரு 1 hour அப்போ இருக்கும், அதோட நைட்டு தான் இருக்கும். இதே அந்த சாக்லேட்டோ ஐஸ்கிரீமையோ நான் ஒரு 2 hours ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த வாயில் இருக்கிற கிருமிகளுக்கு சுகர் சப்ளை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது யாருக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சுகர் இருந்துகிட்டே அந்த இடத்துல இருக்கோ அப்போ அந்த இடத்துல சொத்த பற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது பாயிண்ட் 1. ரெண்டாவது, உடல் ரீதியாக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒட்டுத்தன்மை உள்ள பொருட்களையோ இந்த சாப்பாடு உணவு சுகரி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனாலையோ நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாகும், நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு மெட்டபாலிக் சேஞ்சஸ் டெவலப் ஆகும், நம்மளுக்கு ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ் வரும், சின்ன குழந்தைங்களுக்கு உடல் பருமன் போல பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுனால. அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ப்ரஷ் பண்ணுறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணலாம்? சில பேர் வந்து 3 தடவை ப்ரஷ் பண்ணுறாங்க, சில பேர் ஒரு தடவை பண்ணால் போதுன்றாங்க, இல்லை சில பேர் 2 தடவை பண்ணுன்றாங்க, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணலாம், எப்படி பண்ணணும்? ஓகே, ஸோ ப்ரஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆஃப்டர் எவ்ரி மீல் இட் இஸ் அட்வைசபிள்னு சொல்கிறாங்க. ஸோ சில டைம் 3 பேர் 3 தடவை பண்ணுறாங்கன்னா அந்த 3 தடவை ஆஃப்டர் ஃபுட் அவங்க பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லது, ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஜென்ரல் அட்வைசபிள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வேலைக்கோ இல்லை பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரஷ் பேஸ்ட்டை வச்சு கொடுத்து அனுப்ப முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிற பழக்கம் நம்ம கொண்டு வந்துடணும். ப்ரஷிங் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நைட்டு சாப்பிட்ட பிறகும் பண்ணுறது நல்லது. நீங்கள் என்ன கேட்கலாம் ஏன் அப்படின்ட்டு. நைட் வந்து நம்ம ரொம்ப நேரம் அந்த வாயில் வந்து தூங்குற நேரத்தில் எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது. அப்போது அதுக்கு மேலே டெபாசிஷன், அந்த பிளாக்ன்ற ஒரு டெபாசிஷன் ஈஸியாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிளாக் லேயரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ன்றது ஒரு நுண்படலம், அது பயோஃபிலிம் ரிச் இன் பாக்டீரியா. காலை தூங்கி எழுந்தோடனே உங்கள் கையால் உங்கள் பல்லுங்களை தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு ஒட்டுத்தன்மையான ஒரு பொருள் கையில் உங்களுக்கு வரும். அதுதான் பிளாக்ன்ற பயோஃபிலிம். அதுக்காக தான் நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணணும். எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும்னா 2 minutes பண்ணணும், 2 times a day பண்ணணும். ஓகே, 2 minutesக்கு மேலே நான் வந்து என் பல்லை நல்லா விளக்குறேன்னு சொல்லி அதிகமாக நீங்கள் போட்டு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா பல்லு விளக்குறதை தாண்டி நீங்கள் எல்லாமலே தேய்ச்சி வெளியே எடுத்துடுறீங்க. அதான் கேட்க வந்து நிறைய பேர் ரொம்ப நேரமாக பற்களை தேய்ச்சிட்டு இருக்காங்க, பல் சீக்கிரமாக தேஞ்சிருந்தா? கண்டிப்பாக தேஞ்சிரும். எனாமல் தேஞ்சு போகிறதுனால பல் கூச்சம்ன்ற அந்த ப்ராப்ளம் தானாக நம்மளே உருவாக்கிடுவோம், அடுத்த ப்ராப்ளம் நம்ம பல்லுக்கு. ஸோ அதிகமான நேரத்தில் பல்லு தேய்க்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சாஃப்ட் மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணால் போதும். ஹார்ட் ப்ரஷ் ரொம்ப கண்டிப்பாக தான், ஹார்ட் ப்ரஷ்ஷை தான் நான் விளக்குவேன்லாம் விளக்கக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டுருந்தாலும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம படுக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சொத்த ஃபார்ம் ஆகாமல் நம்ம தடுக்கிறது நம்மளால பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் ஆஃப்டர் ப்ரஷ், ஆஃப்டர் ஃபுட். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த பல்வலி ஏன் வருது, என்ன காரணம், அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம்? சொத்த பல்லு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் டென்டல் பெயின். ஓகே, ஸோ ஒரு சொத்த பல் வந்து சொத்த ஆயிடுச்சுன்னா பல்லில் ஓட்ட போடும். ஓகேங்களா, பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷன், பல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கட் பண்ணேன்னு வைங்களேன், பல்லில் ஒரு 3 லேயர் இருக்கும். மேல் லேயர் பேர் எனாமல், அடுத்து வந்து பல் தந்தம் டென்டின்ற ஒரு லேயர் இருக்கும். 3வது உள்ளா இருக்க ஒரு கெனால் மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும் பல்லுக்குள்ளா இருக்க, அந்த ஏரியா பேரு பல்லோட உயிர் பகுதி. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நரம்புங்கள்லாம் இருக்கு இல்லையா, நரம்பு, ரத்த குழாய், அதெல்லாமே வந்து என்ன பண்ணும், அந்த பல்புன்ற லேயர்ல தான் உள்ளார்க்க இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சொத்த பல் ஓட்ட போடுறப்போ எனாமல்ல ஓட்ட போடும், எனாமல்ல இருந்து அடுத்த லேயர் டென்டினுக்கு ஓட்ட போடும். அது வரைக்கும் நம்மளுக்கு பெருசா
பெருசா வலி தெரியாது. டென்டின் வந்த உடனே இந்த நரம்போட நர்வ் எண்டிங் வந்து டென்டின்ல வரும்னு வைங்களேன், அந்த டென்டின் டிபியூல்ஸ்ல உள்ள போகும். அதுலனால லைட்டா கூச்சம், எப்ப டென்டின் எக்ஸ்போஸ் ஆகுதோ பல் கூச்சம் வரும். அதையும் நம்ம விட்டுடுவோம். ஓகேவா? அப்பயும் நம்ம வந்து என்ன நினைப்போம், எனக்கு வலி வரல அதனால நான் டாக்டர் கிட்ட இப்ப போக வேண்டாம். ஆனா எப்ப வலி வரும், அந்த டென்டினை தாண்டி உயிர் பகுதியை டச் ஆன உடனே பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ பெயின் வந்தாதான் நம்ம பல் டாக்டர் கிட்ட வரணுங்கிற ஒரு தாட்டு நம்ம இன்னைய நாள் இந்த லிசன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதையோட ஸ்டாப் பண்ணிடணும். பெயின் வர்றதுக்கு முன்னாடி பல் டாக்டர் கிட்ட வந்தாகணும். ஒருவேளை பெயின் வந்துட்டு பிறகு வந்துட்டா என்ன நடக்கும் மேம்? பெயின் வந்துட்ட பிறகு வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து டாக்டர் கிட்ட டாக்டர் என் பல்லு வலிக்குது அடைச்சு விடுங்கன்னு சொல்லுவோம். கரெக்டா? சிம்பிளா பல்ல அடைக்க முடியாது. பெயின் வந்துச்சுன்னா 2 தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஒன்னு பல்ல எடுக்கணும், இல்ல வேர் சிகிச்சை பண்ணி பல்ல அடைக்கணும். அதுதான் வந்து சொத்த பல்லு வலி வந்தா செய்யக்கூடியது. சில பேர் இந்த 2மே பண்ணாம மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கி போட்டு அந்த வலி அந்த டைம் தள்ளிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், பல்லு ஸ்லோவா இன்னும் உடைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு சீழ் வைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு கிராக் விட்டு சொத்தை அதிகமாக உடஞ்சு வேர் மட்டும் கடைசியில மிஞ்சுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அந்த வேர் மாதிரிக்கும் இருந்ததுன்னா வேர் சிகிச்சை எல்லாம் பண்ண முடியாது, வேறு தான் வெளியே எடுத்து தான் போடணும். ஸோ இது வந்து பல் சொத்தைனால வர வலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈறு பிரச்சனைனால வர வலி என்ன எப்படி இருக்கும்னா, ஈரில் வந்து சீழ் வைக்கிறது. ஈரில் வந்து அந்த பாக்கெட் ஃபார்மேஷன் சொன்னேன் இல்லையா, பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல கேப் அதிகமாயிட்டே போச்சுன்னா ஒரு பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். நார்மலா இருந்ததுன்னா ஈஸியா கிளீன் பண்ணலாம், பாக்கெட்டுக்குள்ள நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஸோ அது உள்ள வந்து உங்களுக்கு அழுக்கு, சாப்பாடு, டெப்ரீஸ், பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி அங்க சீழ் வச்சிருச்சுன்னா அதனாலயும் நம்மளுக்கு பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் இந்த பல்லு எனாமல் தேஞ்சு போச்சுன்னா பல்லு கூச்சம் வருது இல்லைங்களா, அந்த பல்லு கூச்சத்தையே சில பேர் பெயினா பாவிப்பாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு பெயின் மாதிரி தெரியும். ஸோ அது இருக்கலாம். சில டைம் ஏதாவது ஒன்று கடிக்கிறப்போ கிராக் ஆயிட்டு இருக்கும் பல்லு, ஒரு மைக்ரோ கிராக் வலிக்கும். எங்க வலிக்குதுன்னு தெரியாது, சொத்தை இருக்கிறது தெரியாது, கிராக்கும் பெருசா தெரியாது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லயும் வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம், அடுத்த ஒரு முக்கிய கேள்வி என்னன்னா, தேசிய வாய் சுகாதார திட்டம், இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஸோ தேசிய வாய் சுகாதார திட்டம் வந்து 2014 ஆண்டு வந்து இந்தியாவில் வந்து துவக்கப்பட்டது. இந்த நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இன்னும் காது கேட்காதுக்கு காது பிரச்சனைக்காக ப்ரோக்ராம் இருக்கு. ஆனால் வாய் சுகாதாரத்துக்கு தனியாக ப்ரோக்ராம் இல்லை தேசிய அளவுலன்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து உருவாக்குனாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டென்டல் செட்டப்பை வந்து அப்கிரேட் பண்ணுறோம். புதுசாக பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பல் மருத்துவர்களுக்கான டென்டல் ஓபிடி செட்டப் பண்ணி பல் மருத்துவர்களை நியமிச்சிருக்கோம். இது மூலயமா நம்ம வந்து நிறையா வந்து பல் அவேர்னஸ், அதாவது ஓரல் ஹெல்த் அவேர்னஸஸ் வந்து போத் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். அதை மட்டும் இல்லாமல் தேசிய வாய் சுகாதார திட்டம் வந்து உலக ஓரல் ஹெல்த் டே, உலக வாய் சுகாதார தினம், அது வந்து ஒரு வருஷமும் மார்ச் 20 அனுசரிக்கிறோம். அதில் நான் ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, போன வருஷம் இந்த உலக வாய் சுகாதார தினம் வந்து நம்ம புதுச்சேரி வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட், அந்த கேம்பெயினை கொண்டாடணுன்றதுனால நம்மளுக்கு வந்து உலக அளவில் அவார்டு கிடைச்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பெருமைக்கான விஷயம். அது வந்து இந்தியாவுக்காக நம்ம இந்த அவார்டை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டென்டல் அவேர்னஸ், டென்டல் கேம்ப்ஸும் நம்ம ரெகுலராக நடத்திட்டு வரோம். இதுக்கு மூலயமா, இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம வந்து நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் போகிறோம், ஆர்ஃபனேஜஸ் போகிறோம், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் போகிறோம், இந்த நாரிகொருவர் பெட் காலனிஸ் போகிறோம். ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிறோம், டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிஸ்க்கு கேம்ப் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நம்ம நிறையா அசோசியேஷன்ஸோட மிங்கிள் பண்ணி, இந்தியன் டென்டல் அசோசியேஷன் அந்த மாதிரி மல்டிபிள் அசோசியேஷன்ஸோட இன்டகிரேட் பண்ணி நிறையா வாய் சுகாதாரத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு வரோம். இந்த திட்டத்தோட நோக்கமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. விழிப்புணர்வு மட்டும் இல்லைல்ல, இப்போ நம்ம வந்து விழிப்புணர்வு ஒன் ஆஃப் தி செக்மெண்ட். இப்போ எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது இருந்தாதான் உங்களுக்கு இந்த திட்டம் செயல்படுதுன்றதே மக்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு செக்மெண்ட் அந்த திட்டத்தில் வந்து விழிப்புணர்வு வழங்குறது, ஒரு செக்மெண்ட் வந்து புதுசா பல் மருத்துவ செட்டப்பை வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயோ ஸ்டார்ட் பண்றது, இன்னொரு செக்மெண்ட் வந்து ஏற்கனவே இயங்கிட்டு வர செட்டப், ஒரு சில பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த டென்டல் சேர் பழைய சேரா இருக்கலாம். இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய புது டென்டல் சேரும் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம இருக்கிற அரசு ஜிஹெச்ல வந்து நம்ம புது டென்டல் சேர் வாங்கி கொடுத்துருக்கோம். கரிக்கலாம்பாக்கம்ல இருக்கிற சிஹெச்சி இருக்குங்களா, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல இப்போ போன வருஷம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், புது மாடல் டென்டல் சேர். அதுக்கு முந்தின வருஷம் மண்ணடிப்பட்டில் இருக்கிற சிஹெச்சி அப்கிரேட் பண்ணியிருக்கோம், காரைக்கால் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், மாஹேல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்
ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த திட்டம் வந்ததுனால தான் நம்மளுக்கு அந்த உதவி அந்த கிராண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதனால நம்ம அப்கிரேடும் பண்ணுறோம். புது பல் மருத்துவர்களையும் நம்ம வந்து சர்வீஸில் கொண்டு வரோம். புது பிரைமரி ஹெல்த் சென்டரில் புது டென்டல் செட்டப்ஸும் ஆரம்பிக்கும். இந்த புகைப்பழக்கத்துக்கும் பற்கள் பிரச்சனைகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? புகைப்பழக்கம் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லைங்களா? புகைப்பழக்கம்ங்கிறதோட நான் வந்து அதை எப்படி பெட்டராக சொல்லணும்னு நான் நினப்பேன்னா, புகையிலை பழக்கம்ன்றத நான் சொல்லுவேன். ஸோ புகையிலை வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம புகைக்கிற புகையிலை, ஒன்று வந்து புகைக்காமல் மெல்றது, அந்த சூ பண்ணுறது, சூயிங் டொபாக்கோ, அதாவது ஸ்மோக்லெஸ் ஸ்மோக் ஃப்ரம் 2 டைப் ஆஃப் டொபாக்கோ. ஸோ இந்த டொபாக்கோன்ற அந்த புகையிலை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, புகைக்கிற புகையிலை வந்து ஒரு விதமான சேஞ்சஸ் வாயில ஏற்படுத்தும். அந்த அடக்குறாங்க இல்லையா, அந்த மெல்ற புகையிலை இன்னொரு டைப் ஆஃப் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ரெண்டுமே வாயில் இருக்கிற தசையை மாற்றம் செய்யும். ஸோ நார்மலாக உங்களோட பல்லில் உங்களோட பல்லை சுற்றி இருக்கிற அந்த சதைகளோட கலர் வந்து ஒரு பிங்க் கலராக இருக்குது இல்லைங்களா? அந்த பிங்க் கலர் இந்த புகையிலை யூஸ் பண்ணுறதுனால ஒரு என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி ஒயிட் கலராகவோ இல்லாட்டி ஒரு ஒயிட் அண்ட் ரெட் கலராகவோ இல்லை ஒரு அல்சராகவோ மாற்றம் மாற்றம் ஆறதுக்கான நிறைய வாய்ப்பு. இது வந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்லு, அது வாய்க்குள்ளே அடுத்து இருக்கிறது பல்லு. இந்த பல்லில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரை ஆகிடும். பல்லு வந்து பழுப்பு நிறமாக மாறிடும், பிளாக்காக மாறிடும். அதே மாதிரி அந்த டொபாக்கோவில் வர அந்த பிளாக் கலர் டிஸ்கலரேஷன், ப்ரௌன் டிஸ்கலரேஷன் பல்லில் கரை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களோட அன்னம், உங்களோட ஈறு, உங்களோட சீக்கோட மியூக்கோசா, உங்களோட டங் எல்லாத்தையும் என்ன ஆகிடும், ஒரு மாதிரி கருப்பு கலராக ஆக்கின மாதிரி ஆகிடும், உதடும் மாறிடும். ஸோ இது தொடர்ந்து இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக உங்களுக்கு வந்து வாயில் வந்து ஜீரோஸ்டோமியான்னு ஒன்று வரும். ஜீரோஸ்டோமியானா ட்ரைனஸ் ஆஃப் தி மவுத். இந்த ட்ரைனஸ் ஆஃப் தி மவுத் எதுக்காக எப்படி வருதுன்னா, வாயில் நிறைய எச்சு சுரக்கிற சுரபிகள் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த அதிகமான புகையோ இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால இந்த எச்சு சுரக்கிற சுரபிகள் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து எச்சு சுரக்கிறது சரியாக சுரக்காது. ஓகே, எச்சு சுரக்கலைன்னா எனக்கு என்ன அப்படி நம்ம யோசிக்கலாம். எச்சு சுரக்கல ஒழுங்கா அப்படின்னா நார்மல் கிளென்சிங் ஆக்ஷன், அதாவது தானாக பல்லு க்ளீன் பண்ணிக்கிற திறமை வந்து பல்லுக்கு இல்லாமல் போயிடும். நம்மளோட உணவை நம்ம மென்று சாப்பிட்றப்போ இந்த எச்சு உமிழ் நீர் இருந்தால் தான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷனை வந்து வாயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து வாயில் வந்து எச்சு சுரக்கிற அந்த உமிழ் நீர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எரிச்சல் ஏற்படாது, காயங்கள் ஏற்படாது. வறட்சினால ஒரு இப்போ நம்ம தோல்லே பாருங்களேன், உங்களுக்கு வந்து அதிகமாக காஞ்சிடுச்சுன்னா ஒரு மாதிரி தோலில் வெடிப்பு உண்டாகும் இல்லையா? அப்போ அதனால் நம்மளுக்கு காயத்தில் எரிச்சல் ஏற்படும். அதே மாதிரி தான் வாயிலையும் அது ரொம்ப காஞ்சத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு காரமான உணவு சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஸ்பைசியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாயெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஈரப்பதமாக வச்சுட்டு இருக்கோம், நம்ம வாய் ஈரமாகவே தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எச்சு வந்து நம்மளது வந்து ஈரப்பதம் மொத்தோடே தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வாய் வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். யூஸ்வலாக காலையில் டைமில் நம்ம அதுதான் சொல்லுவோம், நைட்டில் வந்து நம்ம இந்த பண்ண மாட்டோம். நைட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம், எச்சு நிறையா சுரக்கும், நம்ம எச்சு வந்து முழுங்குவோம், எச்சுனால ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா வாய் க்ளீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த காய்ஞ்ச தன்மை ஏற்படுறதுனால பல்லில் வந்து உங்களுக்கு வந்து பெயின் வருது இல்லையா? அந்த சூடாக சாப்பிட்டாலோ இல்லை காரமாக சாப்பிட்டாலோ எரிச்சல் உண்டாகும். இதையும் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தொண்டையில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா எச்சு முழுங்குறது கஷ்டமாகும். ஓகே, அதே மாதிரி வாயில் வந்து புண்ணுங்க ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோவே ஒரு ஆந்திரா சைட்லலாம் லேடிஸ் வந்து புகை வெளியே போயிட்டா வெளியே தெரிஞ்சிரும்ன்றதுனால புகைக்கிற பகுதியை வாய்க்குள்ளே வச்சுட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ வாய்க்குள்ளே ஹீட் ஜெனரேஷன் அதிகமாக வர்றதுனால அந்த தசை மாற்றம் சீக்கிரம் ஏற்பட்டு புற்றுநோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுது. ஸோ புற்றுநோயும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த எண்ட் ரிசல்ட். இந்த மாதிரி புகையிலை பழக்கத்தை அடிமை ஆனாங்கன்னா கண்டிப்பாக புற்றுநோய் வரும். புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி தான் நான் சொல்கிற மற்ற சேஞ்சஸ் எல்லாமே வரும். இப்போ உங்களுக்கு ஈரல் அழுக்கு தங்குது, உங்களுக்கு காரப்படியுது, பல்லில் எச்சு உமிழ்நீர் சரியாக இல்லை, இதெல்லாம் இருக்கிறப்போ வாயில் துர்நாற்றமும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு காரமாக எதுவும் சாப்பிட முடியலன்னா சாப்பாடே அவாய்ட் பண்ணுறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடும். உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஏன்னா சத்தான உணவு உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை அடுத்தடுத்து வரப்போ சொத்தப்பல்கள் இதே மாதிரி ஜீரோஸ்டோமியா இருந்ததுன்னா உங்களுக்கு சொத்தப்பல் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ சொத்தப்பல் அதிகமாக வந்துச்சுன்னா எகெயின் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகள், அந்த பக்கம் மெல்ல மாட்டோம், ஒன்று மென்று சாப்பிட மாட்டோம். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நொறுங்க தின்றால் 100 வயது சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மென்று சாப்பிட்ற தன்மை நம்ம இழந்துருவோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுறதுனால
ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம கொண்டு வரோம். இது நான் வெறும் வாயை சுற்றி இருக்கிற ஏரியாஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உள்ளே வர எல்லா உறுப்புகளையும் இந்த புகையிலை வந்து டேமேஜ் பண்ணுது. ஒரு எல்லாத்துலேயும் எல்லா லெக்சர்லேயும் நான் சொல்கிற காமனான ஒரு லைன், உங்களோட தலை முடியிலேருந்து ஆரம்பித்து உங்களோட விரல் நகம் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதியும் டேமேஜ் பண்ணுறதுக்கான தன்மை இந்த நச்சு பொருட்கள் நிறைந்த இந்த புகையிலையில் இருக்குது. ஸோ இந்த புகையிலை பழக்கத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக இனிய நாள்லேருந்து நம்ம அதை ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும், அந்த பழக்கத்தை விடணும். கண்டிப்பாக மேம். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த கடவாப்பல் இருக்குல்ல, அந்த கடைசியாக ஒரு கடவாப்பல் புதுசாக முளைக்கும் போது அது நிறைய வலியை கொடுக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பல்லு வாயில் சொல்லுங்கள் கரெக்டாக? திடீர்னு இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டேன். 32 பல்லு. ஓகே, ஸோ 32 பல்லு நம்ம வாயில் இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 32ல் 4 மைனஸ் பண்ணோன்னா 28 பல்லு பிரச்சனை இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் முளைஞ்சிடுது. ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை ஆகிறது 4 பக்கம் மேலே கீழே ரைட் லெஃப்ட் அப்பர் லோவரில் இருக்கிற அந்த கடைசி கடவா பல்லு இப்போ யாருக்குமே சரியாக முளைய மாட்டேங்குது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து அந்த பல்லு வந்து ஒன்று சாஞ்சு முளையுது, இல்லைன்னா முளையவே மாட்டேங்குது, இல்லை அது இஷ்டத்துக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே சில பேருக்கு முளையுது. ஜென்ரலாக பார்த்தோன்னா 18 வயசில் அந்த பல்லு முளையணும். அதுக்கு பேர் விஸ்டம் டீத்துன்னு வச்சுருக்காங்க, ஞானப்பல். ஏன் ஞானப்பல் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா, ஒரு 18 வயசில் நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு ஓட்டிங் உரிமை கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணுற உரிமை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே 18 கொடுக்குறாங்க. ஏன்னா 18 இயர்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மெச்சூர்டாக இருப்போம் அப்படின்றதுனால அந்த டைமில் வெளியே வர்றதுனால இந்த பல்லுக்கு வந்து ஞானப்பல்லுன்னு பேர் வச்சாங்க. பட் இந்த பல்லு நான் சொல்கிற மாதிரி நிறையா டைம் மாட்டிக்குது. ஓகே, இடம் பற்ற மாட்டேங்குது. ஜா அண்ட் டூத் சைஸ் டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது. ஜா அண்ட் டூத் சைஸ் டிஸ்கிரிப்பன்சினா நம்மளோட எலும்பு, அதாவது கீழ்த்தாடையோ மேல் தாடையோ இருக்கிற அளவோட பல்லோட அளவு பெருசாக இருக்கலாம். ஸோ பத்தலை, இல்லை தாடையோட அளவு சின்னது பல்லோட அளவு பெருசு, இல்லை பல்லோட அளவு பெருசு தாடையோட அளவு சின்னது, எது வேணால் நடக்கலாம் இந்த மிஸ் மேட்ச். ஸோ இப்படி இந்த மிஸ் மேட்ச் நடக்கிறதுனால இந்த பல்லு வந்து என்ன ஆகுதுன்னா, பாதி முளையுது, பாதி வெளியே வருது, பாதி வெளியே வரல. அப்போ என்ன ஆகும், அதுக்கு மேலே இருக்கிற சதை லூஸாக இருக்கும். நீங்கள் உணவு சாப்பிட்றப்போ அந்த சதையை வந்து ஒரு பாக்கெட் ஃபார்மேஷன் ஏற்படும், உணவு போய் அதில் மாட்டிக்கும். அப்போது உணவு ஒரு இடத்துல மாட்டிச்சுன்னா என்ன வரும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சீழ் வைக்கும். ஸோ வீக்கம் வரும், அப்போது உங்களுக்கு வலி வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு 18 வயசில் இதை மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, முளையுது, ஆனால் வலி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லது. அந்த பல்லு நேராக இருக்கா இல்லைன்னா சாஞ்சிட்டு இருக்கா, அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பே இல்லையா. சிலது வந்து ரொம்ப ஹாரிசாண்டலாக, அதாவது நீட்டு வாட்டத்தில் இருக்கும், அது கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வெளியே வரப்போகிறதே இல்லைன்றது வந்து அந்த எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும் இந்த பல்லு வருமா வராதான். ஒன்ஸ் அது வரும்னு நினச்சோன்னா வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த மருந்து கொடுக்கலாம், அந்த இடத்த க்ளீன் பண்ணலாம், லைட்டாக அந்த டிஷ்யூஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி அது வளர்கிறதுக்கு இது பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சால் அந்த பல்லை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம அதை வந்து பிளான் பண்ணி அந்த பல்லை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ வலி வந்து பிகாஸ் அது வந்து ஃபுல்லாக இரப்ட் ஆகாததுனால, பாதி இரப்டாகி சாப்பாடு இதெல்லாம் மாற்றுறதுனால உங்களுக்கு பெயின் வருது. அந்த பர்டிகுலர் பல்லு, அந்த பர்டிகுலர் கடைசி கடவாப்பல்ல மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இன்னொரு ஒரு பேசிக்கான டவுட், எந்த வயசு வரைக்கும் வந்து பற்கள் வளர வாய்ப்பு இருக்குது? ஸோ பற்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை 13 இயர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா பல்லும் வந்துடும், எக்ஸப்ட் ஃபார் இந்த தேர்ட் மோலார். இந்த தேர்ட் மோலார் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 18 வயசில் முளைய ஆரம்பிக்கும். 18 இயர்ஸில் நிறையா டைமில் முளையலை அப்படின்னா சில டைம் 25, 30, 35ல் கூட நான் பார்த்துருக்கேன் அந்த பல்லு வெளியே வர்றது. ஸோ ஜென்ரலாக இந்த 28 teeth பை 13 to 14 இயர்ஸ் எவ்ரிதிங் வில் பி அவுட், எல்லாமே வந்துடும் எக்ஸப்ட் ஃபார் யுவர் லாஸ்ட் மோலார். ஸோ அந்த அதுக்கப்புறம் பல் முளைக்க வாய்ப்பே கிடையாது அந்த 13 வயசுக்கு அப்புறமா? ஆமாம், உங்களுக்கு எல்லா பல்லும் வந்துடுது இல்லைங்களா? இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து சீக்கிரமாக பல்ல இழந்துடுறாங்கல்ல. ஓகே, ஸோ பேசிக்கலி நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி கேட்குறீங்கன்னா, ஒரு தடவை பல்லு இழந்துட்டா திருப்பி பல்லு முளைக்க வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ நம்மளோட 2 விதமான பல் செட் இருக்குது மனுஷனுக்கு. ஒன்று பால் பல்லு, ஒன்று பர்மனெண்ட் பல்லு. பால் பல்லு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2.5 வயசுலேருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 6 வயசு வரைக்கும் பால் பல்லு இருக்கும். 6 வயசுலேருந்து ஒரு பல்லாக கீழே விழ ஆரம்பித்து பர்மனெண்ட் பல்லுங்க மாறும். ஸோ 6லேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து மிக்சட் டென்டிஷன் பீரியடுன்னு நாங்கள் சொல்லுவோம். மிக்சட் டென்டிஷன் பீரியட்னா பால் பல்லும் இருக்கும் வாயில், பர்மனெண்ட் பல்லும் இருக்கும். அந்த 12 வயசுக்கு மேலே, அந்த 13 வயசுக்கு மேலே எல்லா பால் பல்லும் விழுந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பர்மனெண்ட் பல்லு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜில்
இதுக்கப்புறம் உங்களுக்கு நிலை பற்கள், அதாவது பர்மனன்ட் பல்லில் சொத்தை வந்து பல்லை இழந்துட்டா திருப்பி பல்லு முளையாது. அதுக்கு வந்து இப்போதைக்கு இது ரிசர்ச்சில் வேணால் இருக்குது. ஸ்டெம் செல்ஸ் மூலயமா புதுசாக பல்லு உருவாக்குறதெல்லாம் ரிசர்ச்சில் இருக்குது. இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸில் வந்து ஒரு தடவை நம்மளோட நிலை பற்கள் நம்ம இழந்துட்டோம்னா திருப்பி உள்ளேருந்து பல்லு முளையிறது இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா பற்கள் சில பேருக்கு இருக்கும். சூப்பர் நியூமரரி டீத், அதாவது நம்ம 28 பல்லு இல்லை 32 பல்லு இருக்கணும்னா சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 4 பல்லு அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பல்லு எடுத்த உடனே அடுத்த பல்லு வெளியே வர்றதுலாம் நிறைய பேர் வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு முளைச்சிருன்ற ஒரு தைரியத்தில் பல்ல வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க. முளைக்கோன்றது அவங்க நினைக்கிறது வந்து பால் பல்ல தான் யோசிப்பாங்க மக்கள். எனக்கு தெரிஞ்ச நிலைப்பொருட்களில் ஐ திங்க் யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த பால் பல்லே வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஒரு 9-10 வயசு குழந்தை வச்சுக்கோங்களேன். அந்த 9-10 வயசு குழந்தைக்கு வாயில் இருக்கிற எல்லா பல்லுமே பால் பல்லு கிடையாதுன்றத பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், 6 to 12 years மிக்சட் டென்டிஷன் பீரியடுன்னு சொன்னேன். அப்போ நிலைப்பற்களும் இருக்கும், பால் பற்களும் இருக்கும். ஸோ ஒரு 9 வயசு குழந்தையோட வாயில் இருக்கிற ஒரு கடவா பல்ல சொத்தை இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் நிறைய டைம் என்ன நினைக்கிறாங்க, மேடம் அது உளுந்து முளைக்கிற பல்லு தானே, அதை எடுத்துக்கலாம், கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு மோலார், பர்மனன்ட் மோலார் 6 வயசில் முளைக்கும். அப்போ 6லேருந்து 7 வயசில் பின்னாடி இருக்கிற கடைசி கடவாப்பல்லு பால் பல்லு இல்லை, பர்மனன்ட் பல்லு. அதை பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அவங்களுக்கு தெரியணும், இந்த 6 வயசுலேருந்து 12 வயசில் என் புள்ளோட வாயில் பால் பல் மட்டும் இல்லை பர்மனன்ட் பல்லும் இருக்குது. அதனால் அதை நான் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும், அதுக்கான கரெக்டான வைத்தியத்தை நான் கொடுக்கணும், சொத்தை வராமல் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே மேம், இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இப்போ இந்த பல்லை வந்து பல்லுக்கு அதிகமாக சத்து கொடுக்குற உணவுகள் எது? தனிப்பட்டு ஒரு சத்து கொடுக்குற உணவுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எப்பயுமே வந்து பச்சைக்கீரை காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபைப்ரஸ் ஃபுட்டு சாப்பிட்றப்போ, மென்று சாப்பிட்றப்போ உங்களோட வாய் ஆரோக்கியம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, எப்பயுமே கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது போன்ஸ் அண்ட் டீத்துக்கு. ஆனால் இந்த கால்சியம் ரிச் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு 25 வயசில் நான் கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றேன், என் பல்லில் போய் நேராக கால்சியம் சேருமானா சேராது. இந்த உடம்புலையோ பல்லுலையோ கால்சியம் ரீச் ஆகுறது வந்து ஒரு 18 வயசுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கால்சியம் ரீச் ஆகும். ஸோ அதனால் கால்சியம் ரிச் ஃபுட்டு எவ்வளோ நம்ம சின்ன வயசில் பசங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி சீஸ் போன்ற உணவுகள் எகெயின் பல்லுக்கு ரொம்ப நல்லது, க்ரீன் டீ ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியாக இப்போ கால்சியம் ரிச் அந்த பால், காய்கறி, கீரை, ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த உணவுப் பொருட்கள்னாலும் மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உணவு சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்கிறது அதோட ரொம்ப நல்லது. எஃப்டிஐ பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். எஃப்டிஐன்றது வந்து வேர்ல்ட் டென்டல் ஃபெடரேஷன் சார். எப்படி வந்து ஹெல்த்துக்கு வந்து WHO இருக்கும், டென்டலுக்கு வந்து அந்த மாதிரி எஃப்டிஐன்னு இருக்கும். நீங்கள் உங்கள் டூத் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ அப்ரூவ்டுன்னெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் டென்டல் ஃபெடரேஷன் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு வருஷமும் வாய் சுகாதார தினம், இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டேவை நம்ம அனுசரிக்கிறாங்க. அதுக்காக ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்மளும் அந்த கேம்பெயின் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கேம்பெயினோட தீம் தான் ஹாப்பி மவுத் இஸ் அ ஹாப்பி லைஃப். அதுதான் அந்த கேம்பெயினோட தீம். இந்த ஹாப்பி மவுத் இஸ் அ ஹாப்பி, ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி மவுத்து, ஹாப்பி பாடி, ஹாப்பி மவுத் இஸ் அ ஹாப்பி மைண்டுன்னு இருந்தது போன வருஷம். அதுக்கு முன்னாடி வருஷம் ஹாப்பி பாடி இருந்தது. இந்த வருஷம் ஹாப்பி லைஃப்னு அவங்க அந்த சம்மரைஸ் பண்ணுறாங்க 3 வருஷத்தோட கேம்பெயினை. இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வாய் சுகாதாரம்ன்றது வந்து நம்ம குழந்தைய பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து நம்ம வயசான கடைசி காலம் வரைக்கும் பராமரிக்கிறது தான் ஹாப்பி லைஃப்னு அவங்க கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து பேசிக்கலி வாய் சுகாதாரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு டாட்லருக்கு எப்படி, ஒரு மிக்சட் டென்டிஷன் பீரியட் அடாலசென்ட்டுக்கு எப்படி, ஒரு அடல்ட்டுக்கு எப்படி, அந்த அடல்ட்டில் வந்து அடாலசென்ட்டுக்கு எப்படி, ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எப்படி, வயசானவங்களுக்கு எப்படி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸை வந்து பிரேக் பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் அவேர்னஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்ட்டு இந்த கேம்பெயின் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம்பெயின் ரன் பண்ணுறது மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலக அளவில்
இந்த வாய் சுகாதாரத்தோட விழிப்புணர்வை வந்து கொண்டு செல்லணும், நிறைய பேருக்கு அதோட இம்பேக்ட் இருக்கணும்ன்ட்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறாங்க. லைக் ஒரு சோஷியல் மீடியா ஈவெண்ட்டாக இருக்கலாம், மீடியா ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்ஸாக இருக்கலாம், கான்ஃபரன்ஸாக இருக்கலாம், ரவுண்ட் டேபிள்ஸாக இருக்கலாம், டாக்ஸாக இருக்கலாம், இல்லை வாக்கத்தான்ஸாக இருக்கலாம், பைசைக்கிள் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி கேம்பாக இருக்கலாம், ஸோ ஸ்க்ரீனிங் கேம்பாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் கேம்பாக இருக்கலாம், ஸ்கூலில் நடக்கலாம், இல்லை காலேஜில் நடக்கலாம். ஸோ எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் எஃப்டிஐ வந்து இந்த வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே கேம்பெயின் மூலமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புதுச்சேரியும் இந்த வருஷமும் நாங்கள் இந்த இதில் பங்கேற்கிறோம். ஸோ இதில் வந்து இந்த ஜான்வரியிலேருந்து இந்த கேம்பெயினில் நம்ம பங்கெடுக்கிறோம். வில் பி ஸ்டார்டிங் த வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே கேம்பெயின் ஆஃப் எஃப்டிஐ ஃப்ரம் ஜான்வரி. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். கடைசி கேள்வி இதுதான். எப்போவுமே வந்து பற்களை பாதுகாப்பாக வச்சுருக்க, அது எல்லாருமே, அதாவது வயசானவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே பற்களை பாதுகாப்பாக வச்சுருக்க என்னென்ன பண்ணலாம், அதோட வழிமுறைகள் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவை பல் விளக்கணும். 2 தடவை 2 times 2 minutes a day, நாட் மோர் தென் தட். ஒரு சாஃப்ட் டு மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். எப்பயுமே பல் விளக்குறப்போ இப்போ நம்ம முன்னாடி நேர் கூட சொன்னார், நாக்கு க்ளீன் பண்ண மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஈர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தேய்ச்சி கொடுத்து வாய் கொப்பளிக்கணும். ஈர் நல்லா தேய்ச்சி கொடுக்கறதுனால எப்படி அந்த பிளாக் பல்லு மேலே படியுதோ அதே ஈர் மேலேயும் படிஞ்சிருந்துருக்கும். ஸோ ஈரையும் நம்ம கையால் நல்லா தேய்க்கணும். ஹார்டு ப்ரஷ்ஷையோ அது ப்ரஷ்ஷை வச்சு ஷார்ப்பாக ஈர் மேலே தேய்ச்சிங்கன்னா காயமாயிடும். ஸோ டங் கிளீனிங், கம் மசாஜிங் கண்டிப்பாக பண்ணணும். டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. 33% ஆஃப் த டூத் சர்ஃபேஸ் வந்து கேன் பி கிளீன் ஒன்லி பை யூசிங் ஃப்ளாஸ். ஸோ ஃப்ளாசிங் இஸ் அ வெரி குட் ஹேபிட். ஃப்ளாஸ் வந்து நூல்லையும் இருக்குது, வாட்டர் ஃப்ளாஸரும் இப்போ அவைலபிளாக இருக்குது. பச்சை கீரை, காய்கறிகள் கண்டிப்பாக சாப்பிடணும். நாறு சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்றது வாய் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்டிக்கி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். சுகரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஒட்டுத்தன்மை இருக்கிற பொருட்கள் ஒரு நாளைக்கு 2-3 தடவை தான் மேக்ஸிமம் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் வாய் குப்பிளிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது சொத்தப்பல் வராமல் நம்மளுக்கு தடுக்கும். வெறும் மவுத் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், பல் விளக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மவுத் வாஷ் இஸ் அன் அட்ஜங்க்ட். அது வந்து இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டூத் ப்ரஷிங். ஸோ கண்டிப்பாக மவுத் வாஷஸ் தேவைப்படுற நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே. மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் ஓவர் த கவுண்டர், எனக்கு பல்லு கூசுது, நான் போய் பல்லு கூசுகிற பேஸ்ட்டை வாங்கி பல்லு தேய்ச்சிட்டே இருக்கேன்னு யூஸ் பண்ணக்கூடாது. மருந்து உள்ள டூத் பேஸ்ட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டியூரேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 3 to 6 மாதத்தில் கண்டிப்பாக பல் மருத்துவரை சந்தித்து பல்லில் இருக்கிற ஈரில் இருக்கிற அழுக்குகளை க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஈரில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு குறை பிரசவமோ இல்லைனா லோ பர்த் வெயிட் பேபிஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி அடாலசென்ட் பசங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த அவங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, பியூபர்ட்டி டைமில் ஈரில் மறுபடியும் பிரச்சனை இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணணும்னா அவங்களும் பல் டாக்டர் பார்க்கணும். நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு பல்லு முளைச்சதுலேருந்து பல் டாக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்னால கம் பேட்ஸை க்ளீன் பண்ணி அவங்களோட ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 பல்லு வந்தோடனே ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். முதல் 4 மேலே 4 கீழே 2 பல் இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு அரிசி அளவு பேஸ்ட் கொடுத்தா போதும். ஒரு 3 வயசுக்கு 5 வயசுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பட்டாணி அளவு டூத் பேஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே மேடம், 1 மணி நேரத்தில் நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்விக்கும் நீங்கள் 5 நிமிஷத்துலேயே பதில் சொல்லிட்டீங்க, முக்கால்வாசி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு விளக்கமாகவும் அழகாகவும் முக்கியமாக புன்னகையோடும் பதில் சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு, கண்டிப்பாக பல் மருத்துவரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக சந்திங்க. வலி வர்றதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட வந்துடுங்க. கண்டிப்பாக மேடம். எங்கள் நிலையத்துக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். பற்கள் பராமரிப்பு குறித்த நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கமாக பதில் கொடுத்தாங்க. புதுச்சேரி தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில தலைமை மருத்துவ அதிகாரியும் தலைமை பல் அறுவை சிகிச்சை மருத்துவருமான கவிப்ரியா உத்தமன் அவர்கள்.